राम। जय गुरुदेव दत्ता। गुरुर् ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। ஸ்ரீ தேம்பே மகராஜ் குரு சரித்திரம் அத்தியாயம் 22. 19வது சாதுர்மாசிய விரதம். பவானி 1909. மகராஜ் தனது 19வது சாதுர்மாசிய விரதத்தை பவானியில் துவங்கிய போது ஆரம்ப காலத்தில் அக்கிராமவாசிகள் அவரை பற்றிய விவரங்கள் அறியாத காரணத்தாலும் அவருடைய மகிமையை உணராத காரணத்தாலும் அவரை தர குறைவான வார்த்தைகளால் தூற்றினார்கள். அவர் யாசகம் ஏற்று உண்பதற்கு பல தடைகளை விதித்தனர். மகராஜ் இவை யாவற்றையும் பொருட்படுத்தவில்லை. அமைதியுடன் தமக்கு கிடைத்த உணவை மட்டும் வைஸ்வதேவம் என்று சொல்லப்படும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அக்னி தேவருக்கும் அளித்துவிட்டு உண்டார். அக்கிராமவாசிகளின் துன்பத்தால் சில நாட்கள் பட்டினி கிடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட போதும் அவர் தன்னிலையில் இருந்து ஒருபோதும் வெளியே வரவில்லை. அக்காலத்தில் பவானி என்ற கிராமம் பத்மாவதி புரி என்று அழைக்கப்பட்டது. அங்கு பிரசித்தி பெற்ற வெண்கங்கா என்ற நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. மகராஜ் வெண்கங்காவை குறித்து பல ஸ்லோகங்களை எழுதினார். மகராஜ் முதல் நாள் யாசகம் பெறுவதற்காக ஒரு இல்லத்திற்கு சென்றார். ஆனால் அவர்களுடைய பழக்க வழக்கங்களால் மனம் வருந்தி யாசகம் பெறாமலேயே திரும்பிவிட்டார். அன்று முழுவதும் பட்டினியாக கிடந்தார். 2வது நாளும் அவர் சென்ற இல்லத்தில் நேர்மையற்றவர்களாக இருந்ததால் 2வது நாளும் பட்டினி கிடந்தார். மகராஜ் அவர்களின் வாழ்நாளில் இவ்வாறு பல மாதங்கள் பட்டினி கிடந்தாலும் ஒரு முறை கூட தமது கடமைகளை செய்ய தவறியதில்லை. ஒரு முறை கூட அவர் சோர்ந்து உட்காரவில்லை. ஒரு நாள் கூட ஞான நூல்களின் விளக்க உரைகளை எழுதாமல் இருந்தது இல்லை. என்ன வயிற்றில் ஒருவேளை உணவு இல்லாத பொழுதே நாம் நடைப்பிணமாக ஆகிவிடுகின்றோம். இது மகராஜ் அவர்களுக்கு மட்டும் எவ்வாறு சாத்தியமானது? இக்கேள்விக்கு ஒரு பக்தர் கேட்டபொழுது அவர் கூறிய விடை சரீர பலத்தை காட்டிலும் ஆன்ம பலம் பல மடங்கு கூடுதலாக சக்தியை கொண்டது. அத்தகைய ஆன்ம பலத்தை ஸ்ரீ தத்தர் தமக்கு அருளியதே ஆகும் என்றார். 3வது நாள் மகராஜ் யாசகம் பெற சென்றபோது அந்த இல்லத்தை சேர்ந்தவர்கள் பல்வேறு கேட்டார்கள். மகராஜ் அவர்களிடம் அதிதி என்று சொல்லப்படும் விருந்தினர் ஒருவர் இல்லத்திற்கு வருகை தந்தால் அவர்களின் பசியை போக்குவதே அந்த இல்லத்தின் உரிமையாளருடைய கடமையாகும். அதை விடுத்து அதிதிகளிடம் விசாரணை நடத்தக்கூடாது என்றார். அதை கேட்ட இல்லத்தை சார்ந்தவர்கள் ஆத்திரம் கொண்டனர். அப்பொழுது எவரும் எதிர்பாராத நேரத்தில் அந்த இல்லத்திலிருந்து ஒரு பெண் வெளியே வந்தார். அவர் மகராஜ் அவர்களை கண்டதும் மகிழ்ச்சியோடு வரவேற்று அனைவருக்கும் அம்மகானின் மகிமைகளை எடுத்துரைத்தார். அப்பெண் ஸ்ரீ வாசுதேவ சுவாமிகளை முதலாக பிரம்ம விரதத்தில் தரிசனம் செய்ததால் அவரது தெய்வீக ஆற்றலை நன்றாக அறிவாள். ஆகையால் அனைவரிடமும் இம்மகான் ஸ்ரீ தத்த அவதாரி, இவருக்கு நாம் பிட்சை அளிப்பதால் நம் தலைமுறையும் முக்தியடையும் என்று கூறினார். அன்றிலிருந்து அப்பெண் மகராஜ் தங்கியிருக்கும் இடம் தேடி சென்று அவ்விடத்தை சுத்தம் செய்து நீர் தெளித்து விளக்கேற்றி வைக்கும் வேலைகளை செய்து வந்தாள். பவானி கிராமத்தினர் தங்கள் பகுதியை சார்ந்த ஒரு பெண் மகராஜ் அவர்களை பற்றி குறிப்பிட்டதையும் அவருக்கு இரவும் பகலும் சேவை செய்வதையும் அவரை நமஸ்காரம் செய்வதையும் பார்த்து அவர்களும் சுவாமிகளுக்கு மிகுந்த மரியாதை அளித்தனர். ஒருமுறை நானா சாஸ்திரியின் புதல்வர் பாலசாஸ்திரி கீர்த்தனைகளை பாடிக்கொண்டிருந்தார். அவர் இனிமையாக பாடுவதில் வல்லவர். ஆலயத்தில் அவருடைய கீர்த்தனைகளை கேட்க மக்கள் ஆர்வத்துடன் வருவதுண்டு.
ஒரு நாள் மகராஜ் பால சாஸ்திரியை அழைத்து கீர்த்தனைகளை பாடும்போது ஸ்ருதி வாக்கியம் என்று சொல்லப்படும் வேத மந்திரம் உச்சரிக்க கூடாது என்று உத்தரவிட்டார். மகராஜ் ஏற்கனவே பலமுறை வேத மந்திரங்களை பொது இடங்களில் உச்சரிக்க கூடாது என்று அனைவருக்கும் வலியுறுத்தியுள்ளார். வேத மந்திரங்கள் மிகவும் புனிதமானவை. அவற்றை பொது இடங்களில் உச்சரிக்கும் போது அவற்றின் புனிதத்தன்மைக்கு எவ்வித குறையும் வந்துவிடக்கூடாது என்ற கருத்தை போதித்து வந்தார். ஒரு நாள் பாலசாஸ்திரி ஆலயத்தில் கீர்த்தனைகளை பாடிக்கொண்டிருந்தார். பாடும் பொழுதே தன்னை மறந்து அவர் சில மந்திரங்களை உச்சரித்து விட்டார். அதை கேட்டுக்கொண்டிருந்த மகராஜ் அவர்கள் அமைதியாக அந்த இடத்தை விட்டு வெளியேறினார்கள். தமது தவறை உணர்ந்து கொண்ட பாலசாஸ்திரி விரைந்து வந்து மகராஜ் அவர்களின் பாதங்களில் விழுந்து வணங்கி கன்னங்களில் தாமே அறைந்து கொண்டு தம்மை மன்னிக்குமாறு வேண்டினார். மகராஜ் அவர்களும் அவருடைய மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு இனியும் இத்தவறு நீடிக்கக்கூடாது என்று உத்தரவிட்டார். ஒரு நாள் பார்வையற்ற ஒருவர் ஒரு பெண்ணுடன் மகராஜ் அவர்களை காண வந்தார். அவர் அப்பெண்ணிடம் தகாத உறவு கொண்டிருந்தார். அத்தகைய காரணங்களால் ஆலயத்தின் அருகில் வந்ததும் அப்பெண்ணை அங்கேயே நிற்கச் சொல்லிவிட்டு அவர் தான் மட்டும் மகராஜ் அவர்களை காண சென்றார். அவர், சுவாமி, அடியனுக்கு பார்வை கிடைக்க ஏதாவது வழி செய்யுங்கள், நான் தங்களின் பக்தனாவேன் என்றார். மகராஜ் அவரிடம், முதலில் ஒரு கருத்தை உறுதி செய்வாயாக. நீ என்னுடைய பக்தனா அல்லது தெருவில் நின்று கொண்டிருக்கும் அந்த பெண்ணின் பக்தனா என்பதை தீர்மானித்துக்கொள். என்னுடைய பக்தனாக இருந்தால் அவளை விட்டுவிடு என்றார். இதை கேட்டு வெட்கத்தால் தலையை குனிந்து கொண்டார். அவருக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டு விட்டார். மகராஜ் அவர்கள் இறை சிந்தனை உள்ளவர்கள் தனி மனித ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஒழுக்கம் இல்லையென்றால் இறைவனுடைய அருளை என்றுமே பெற இயலாது என்பதை தொடர்ந்து வலியுறுத்தினார். ஒரு நாள் ஒரு பக்தர் மகராஜ் அவர்களிடம், சுவாமி, இவ்வுலக வாழ்க்கை என்ற சமுத்திரத்தில் இருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்றான். அப்போது மகராஜ் நீராடுவதற்காக நதிக்கரைக்கு சென்று கொண்டிருந்தார். அவர் அந்த பக்தரையும் தம்முடன் நதிக்கரைக்கு வருமாறு அழைத்தார். அவரும் சுவாமிகளுடன் சென்றார். நதிக்கரைக்கு வந்ததும் சுவாமி நதியில் நீராடுவதற்காக இறங்கியவர் தன்னுடன் வந்தவனை பார்த்து, நீயும் என் பின்னாலேயே தொடர்ந்து வா, பயப்பட தேவையில்லை என்று சொல்லிவிட்டு விரைந்து நதியின் நடுப்பகுதியை, அதாவது ஆழமான பகுதியை நோக்கி சென்றார். முதலில் சிறிது தூரம் சுவாமிகளின் பின்னால் சென்ற அந்த பக்தன் சுவாமி நதியின் அப்பகுதியில் செல்வதை பார்த்தவுடன் பயந்து விட்டான். ஒருவேளை இந்த அலைகள் என்னை எங்காவது இழுத்து சென்று விட்டால் என் உயிர் பிரிந்துவிடும் என்று நினைத்து தன்னுடன் வரச் சொன்ன சுவாமிகளின் மீது நம்பிக்கையின்றி கரைக்கு திரும்பிவிட்டான். மகராஜ் நீராடிவிட்டு கரைக்கு வந்தவுடன் அந்த பக்தனை பார்த்து சிரித்துக்கொண்டே, என்னை நம்பி இந்த நதியின் ஆழத்தை கூட காண இயலாத உன்னால் எவ்வாறு பிறவிக்கடலை நீந்த இயலும்? இறைவன் மீது நம்பிக்கையும் அசைக்க இயலாத பக்தியும் மட்டுமே இவ்விரண்டையும் கடப்பதற்கு தேவை என்றார். உண்மையை புரிந்து கொண்ட அந்த பக்தன் சுவாமிகளுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு சென்றான். மகராஜ் அவர்கள் தனது பக்தர்களிடையே ஒருபோதும் பாரபட்சம் பார்ப்பதில்லை. அவர் முன்னிலையில் அனைவரும் சமம் என்று கூறுவார். அக்கருத்தை கந்தாபுவாவிற்கு அவர் எவ்வாறு எடுத்துரைத்தார் என்ற அற்புதத்தை காண்போம். ஒரு நாள் கந்தாபுவா மகராஜ் அவர்களின் பாதங்களில் சந்தன குழம்பை பூசி பாத பூஜை செய்தார். தாட்டே என்ற பக்தரும் கந்தாபுவா செய்ததை போன்றே தாமும் பாத பூஜை செய்ய விருப்பம் கொண்டார். ஆகையால் அவரும் மகராஜ் அவர்களின் பாதத்தை சந்தனம் பூசி அலங்கரித்தார். இதை பார்த்து பொறாமை கொண்ட கந்தாபுவா மகராஜ் அவர்களுக்கு சேவை செய்யும் உரிமை தமக்கு மட்டுமே உள்ளது என்று நினைத்து கொண்டு
தாட்டே அவர்களை அனைவரின் முன்னிலையிலும் கோபித்து கொண்டார். இதை கவனித்த மகராஜ் அமைதியாக அங்கிருந்து சென்று விட்டார். அன்று இரவு கந்தாபுவாவின் கனவில் காட்சியளித்த மகராஜ் அவருடைய கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்தார். ஆலயத்திற்குள் எவ்வித பாகுபாடும் கூடாது என்றும் இனியும் இத்தவறு நிகழக்கூடாது என்றும் எச்சரித்தார். என்ன ஆச்சரியம்! மறுநாள் பொழுது விடிந்ததும் கந்தாபுவா தாம் உறக்கத்தில் கண்டது வெறும் கனவே என்று நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் கந்தாபுவாவை கண்ட அனைவரும் அவரிடம், ஏன் உங்கள் கன்னங்கள் இவ்வளவு சிவந்து வீங்கி இருக்கின்றது? யார் உங்களை இவ்வாறு காயப்படுத்தியது என்று கேட்டபொழுதே, கந்தாபுவாவிற்கு நடந்தவை அனைத்தும் உண்மையே, நாம் செய்த தவறுக்கு கிடைத்த தண்டனையே இந்த அடி என்பதை நன்றாக புரிந்து கொண்டு மகராஜ் அவர்களை சந்தித்து மன்னிப்பு வேண்டினார். மகராஜ் கருணையோடு கந்தாபுவாவை மன்னித்தார். கந்தாபுவா மன்னிப்பு வேண்டியவுடன் அவரது கன்னங்களின் வீக்கம் குறைந்துவிட்டது. அதன் பிறகு எவர் சேவை செய்தாலும் கந்தாபுவா தடுக்கவில்லை. மறுபடியும் சுவாமிகளிடம் அடி வாங்குவதற்கு அவர் தயாராக இல்லை என்பதுதான் உண்மையாகும். ஸ்ரீ வாசுதேவ சுவாமிகள் சகல கலைகளிலும் முதன்மையானவராக திகழ்ந்தார். அவரிடம் மந்திரங்களும் தந்திரங்களும் எந்திரங்களும் கட்டுப்பட்டு அவருடைய உத்தரவை நிறைவேற்றின. ஆனால் அவற்றை எப்போதும் சுயநலத்திற்காக அவர் பிரயோகித்ததில்லை. ஒருமுறை நர்மதா நதிக்கரையில் அமைந்த மண்டல மகாகர் என்ற பகுதியில் இருந்து பைரவ பிரசாத் என்பவர் மகராஜை காண்பதற்காக வந்திருந்தார். அவர் மகராஜ் அவர்களிடம், சுவாமி, என்னுடைய முதல் 4 புத்திரர்களும் பிறந்த உடனேயே இறந்து விட்டார்கள். 5வது புத்திரனாவது எங்கள் வம்சத்தை தலைக்க செய்வான் என்று ஏங்கிக் கொண்டிருந்தோம். ஆனால் நாங்கள் முன் ஜென்மத்தில் செய்த பாவத்தால் அக்குழந்தையும் இறந்துவிட்டது. அக்குழந்தையின் சடலத்தை கூட எங்களால் காண இயலவில்லை. திடீரென்று ஒரு ஜடைமுடியோடு ஒருவர் என் இல்லத்திற்குள் நுழைந்து இறந்த குழந்தையின் சடலத்தை தனது கைகளில் எடுத்துக்கொண்டு மாயமாக மறைந்துவிட்டார். ஏன் இவ்வாறு நடக்கின்றன? காரணம் என்ன என்று தெரியாமல் தவிக்கின்றோம். தயை கூர்ந்து எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை அருளுமாறு வேண்டுகிறேன் என்று கண்ணீர் சிந்தி வேண்டினார். அவருடைய வேதனையை கண்டு மனம் இறங்கிய மகராஜ் கருணையோடு, கவலைப்படாதே, உன்னுடைய முன்னோர்களில் ஒருவரின் ஆத்மா இன்னும் சாந்தி அடையவில்லை. அவர் இன்றளவும் ஆவியாக அலைந்து கொண்டிருக்கிறார். நமது முன்னோர்களின் ஆத்மா சாந்தியடையாமல் இருந்தால் நமது குழந்தைகள் உயிரோடு இருக்காது. அவ்வாறு உயிரோடு இருந்தாலும் பல்வேறு வியாதிகளால் துன்பப்படுவார்கள். நாராயண நாகபலி என்று சொல்லக்கூடிய பித்ருக்களாகிய முன்னோர்களுக்காக ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் காரியம் செய்துவிட்டு வா. தினமும் காலையிலும் மாலையிலும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ர நாமத்தை தொடர்ந்து பாராயணம் செய்து கொண்டு இரு. விஷ்ணு சகஸ்ர நாமத்தை பாராயணம் செய்தாலும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் 1000 நாமங்களை காதுகளால் கேட்டுக்கொண்டே இருந்தாலும் நமது முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைந்துவிடும். அவ்வாறு அடைந்துவிட்டால் அவர்கள் மனதார தமது சந்ததியினரை ஆசீர்வதிப்பார்கள். முன்னோர்கள் குலதெய்வம். இவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு இல்லையென்றால் எந்த தெய்வத்தின் அருளும் நமக்கு கிடைக்காது. ஆகையால் அனைவரும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை முறையாக செய்துவிட வேண்டும். அதுவே நம் சந்ததியினரை காப்பாற்ற வல்லது என்றார். அவருக்கு ஒரு எந்திரத்தையும் வழங்கி தொடர்ந்து பூஜை செய்து வரச் சொன்னார். சில நாட்களிலேயே பைரவ பிரசாத்திற்கு நிறைய குழந்தைகள் பிறந்து அவை அனைத்தும் ஆரோக்கியமாக இருந்தன. பைரவ பிரசாத் மகராஜ் அவர்களிடம், சுவாமி, என்னுடைய வேதனை ஒருபுறம் இருக்க அதற்கான காரணமும் தெரியாமல் பார்வையற்றவனைப் போல வாழ்ந்து வந்தேன். தாங்கள் தக்க சமயத்தில் எனது அகக்கண்ணை திறந்தீர்கள். முன்னோர்களின் திதியை நான் முறையாக செய்து முடிக்கவில்லை.
குலதெய்வ வழிபாடுகளையும் புறக்கணித்தேன். ஆனால் அவற்றை எனக்கு நினைவூட்டி என் வம்சத்தை தலைக்கச் செய்தீர்கள். தங்களுடைய பாதங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள் காணிக்கையாக வைக்கின்றேன் என்று நமஸ்காரம் செய்துவிட்டு மகிழ்ச்சியோடு இல்லம் திரும்பினார். பைரவ பிரசாத் மட்டுமல்ல, நம்மில் பலரும் பலவித சோதனைகளை உலக வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கான காரணங்களையும் அறியாமல் சில சமயங்களில் தகுதியற்ற போலி சாமியார்களிடம் பரிகாரம் முதலியவற்றை கேட்டு ஆயிரக்கணக்கில் பணத்தை தொலைத்துவிட்டு மீண்டும் மீண்டும் கஷ்டங்களையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ வாசுதேவ சுவாமிகள் வருங்காலத்தில் மக்கள் அனைவருக்கும் இதே நிலை ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டு முன்னோர்களுடைய திதியை முறையாக செய்யவும், தினமும் இல்லத்தில் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ர நாமத்தை பாராயணம் செய்யவும் மிக எளிமையாக முறையில் அனைவருக்குமே அறிவுறுத்தினார். நாம் சில சமயங்களில் மகான்களுடைய உத்தரவை மீறுகின்றோம். அதாவது அவ்வாறு மீறும் போது அதன் விளைவுகளையும் நாம் தான் சந்திக்க வேண்டும். ஒரு சமயம் கோலாப்பூரில் இருந்து சங்கர சாஸ்திரி குலாவாணி என்ற பக்தர் மகராஜ் அவர்களை தரிசிக்க வேண்டும் என்று அனுமதி கேட்டு கடிதம் எழுதியிருந்தார். மகராஜ் சங்கர சாஸ்திரியின் கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும் என்றும், ஆனால் அவர் இப்போது இங்கு வரவேண்டாம் என்றும் சமயம் வரும்போது தாம் கூறுவதாகவும் பதில் கடிதத்தின் மூலம் தகவல் தெரிவித்தார். ஆனால் சங்கர சாஸ்திரி மகராஜ் அவர்களின் உத்தரவை மீறிவிட்டார். உடனடியாக சுவாமிகளை தரிசிக்கும் ஆர்வம் கொண்டார். ஆகையால் அவர் விரைந்து பவானி வந்துவிட்டார். வரும் வழியிலேயே அவருக்கு விஷக்காய்ச்சல் தொற்றிக்கொண்டு விட்டது. வழியில் அவரை பரிசோதித்த ஒரு மருத்துவர் இக்காய்ச்சல் அவர் உடல்நிலையை மிகவும் பாதிக்கும் என்பதாகவும், ஆகையால் அவர் காய்ச்சல் இறங்கும் வரை குறைந்தபட்சமாக 1 மாத காலம் ஓய்வெடுக்க வேண்டும் என்றார். அப்போதுதான் சங்கர சாஸ்திரிக்கு மகராஜ் அளித்த உத்தரவு நினைவிற்கு வந்தது. உடனடியாக ஆலயத்திற்கு சென்று ஸ்ரீ வாசுதேவ சுவாமிகளின் பாதங்களில் விழுந்து நமஸ்காரம் செய்து தம்மை மன்னிக்குமாறு வேண்டினார். மகராஜ் கருணையோடு அவரை ஆசீர்வதித்து தீர்த்தமும் உதியும் வழங்கினார். சுவாமிகள் தாம் வழங்கிய உதியை அவர் உடலில் பூசிக்கொள்ளுமாறும் உத்தரவிட்டார். சங்கர சாஸ்திரி உதியை உடலில் பூசிக்கொண்டதும், என்ன அற்புதம்! விஷக்காய்ச்சல் குறைந்தபட்சம் 1 மாத காலத்திற்கு நீடிக்கும் என்ற மருத்துவர்களின் கணிப்பு பொய்யாகி போனது. உடனடியாக அவருடைய உடலில் இருந்து காய்ச்சல் வெளியேறி புத்துணர்ச்சி அடைந்தார். மகான்களிடம் பரிபூர்ண நம்பிக்கை கொண்டவர் வேறு எதை பற்றியும் அச்சம் கொள்ள தேவையில்லை. ஸ்ரீ தேம்பே சுவாமிகள் பொதுவாக தமது பக்தர்கள் எவரையுமே தம்மை தீண்ட விட மாட்டார். சிறிது தொலைவிலேயே அமர்ந்து கொண்டு உரையாட வேண்டும். பெண்கள் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பார். தம்மிடம் வருபவர்கள் எவராவது பெண் பித்தர்கள் இருந்தால் அவர்களின் தவறை சுட்டிக்காட்டி திருத்திக் கொள்ள சொல்வார். இல்லையென்றால் தம்மை காண வரவேண்டாம் என்று தீர்மானமாக கூறிவிடுவார். ஒருமுறை அமராவதியை சேர்ந்த குல்பராவ் மகராஜ் என்பவர் ஆன்மீகத்தில் பலருக்கு வழிகாட்டியாகவும் குருவாகவும் இருந்தார். அவர் மகராஜ் அவர்களை தாம் சந்திக்க விரும்புவதாக கூறி அனுமதி வேண்டி கடிதம் எழுதினார். ஆனால் மகராஜ் அவர்கள் தமது பதில் கடிதத்தில் தாம் ஒருவரை ஒருவர் உள்ளத்தில் உணர்ந்து கொண்டிருப்பதால் நேரடியாக சந்திக்க வேண்டும் என்ற அவசியமில்லை என்று எழுதி அனுப்பிவிட்டார். அதற்கான காரணத்தை அப்போது அவருடைய சீடர்கள் அறியவில்லை. பின்னரேதான் அவர்களுக்கு தெரிய வந்தது. குல்பாராவ் மகராஜ் பெண்களின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். இத்தகைய காரணத்தால் மகராஜ் அவரை சந்திப்பதை விரும்பவில்லை. ஒருமுறை மகராஜ் கோதாவரி நதிக்கரையில் நீராடுவதற்காக சென்றார். அவர் நதியில் சிறிது தூரம் நடந்து சென்றார். அவ்வூர் மக்களும் அவரை பின்தொடர்ந்து சென்றனர். சிறிது தூரம் சென்றதும் மகராஜ் அவர்களிடம் தம்மை பின்தொடர்ந்து எவரும் வரவேண்டாம் என்றும் தாம் நதியின் ஆழத்திற்கு சென்றுவிட்டு திரும்பி வருவதாகவும் கூறினார்.
இதை கேட்ட மக்கள் மகராஜ் திரும்ப கரைக்கு வருவாரா என்ற அச்சத்தில் தாமும் அவரை தொடர்ந்து சென்றார்கள். தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக கோதாவரி நதியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. மகராஜ் பலமுறை எச்சரித்தும் கூட பக்தர்கள் அவரை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தனர். அவ்வாறு நதியின் மையத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த பக்தர்களில் ஒருவர் திடீரென்று நீரின் சுழற்சியால் நதியில் அடித்து செல்லப்பட்டார். மற்றவர்கள் விரைந்து சென்று அவரை பற்றி தூக்கி கொண்டு வந்துவிட்டனர். ஆனால் அவன் உயிரோடு இல்லை. கந்தாபுவா அனைவரிடமும் மகராஜ் கூறியதை கேட்காமல் அவரது உத்தரவை மீறியதால் கிடைத்த பலன் இதுவென்று கூறினார். அனைவரும் தங்களின் தவறை ஒப்புக்கொண்டனர். ஆனால் இறந்து கிடந்தவனை எவ்வாறு திரும்ப கொண்டு வர முடியும்? கருணையே உருவான ஸ்ரீ தத்தரின் அவதாரியான அற்புத ஆற்றல் பெற்ற ஸ்ரீ தேம்பே சுவாமிகள் அவருடைய உயிரை மீட்டு அந்த அற்புதத்தை நிகழ்த்தினார். அவர் தன் பின்தொடர்ந்து காரணத்தால் உயிரை ஒருவன் இழந்து விடுவதை விரும்பவில்லை. ஆகையால் தமது கமண்டலத்தில் இருந்து சிறிதளவு நீரை எடுத்து இறந்து கிடந்த அவனது சடலத்தின் மீது தெளித்தார். என்ன அற்புதம்! அவன் ஏதோ உறக்கத்தில் இருந்து எழுந்து வந்ததைப் போல் மிகவும் சுறுசுறுப்பாக எழுந்து ஓட ஆரம்பித்து விட்டான். இதை பார்த்த அவருடைய பக்தர்கள் ஜெய் குரு தேவ் தத்தா என்று மகிழ்ச்சியோடு மகராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்தனர். தமது குழந்தைகள் தவறு செய்தாலும் தாயார் தண்டனை வழங்குவதற்கு பதிலாக அத்தவறை திருத்தவே முயற்சிப்பாள். அத்தகைய கருணையே உருவான தாயை போன்றவர் ஸ்ரீ வாசுதேவானந்த சரஸ்வதி மகராஜ் ஆவார். ஸ்ரீ தேம்பே சுவாமிகள், ஸ்ரீ அக்கல்கோட் மகராஜ், சுவாமி சமர்த்தர், சுவாமி ஸ்ரீ தத்தர் அவர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது அவர் ஸ்ரீ தத்தாத்திரேயரின் முழுமையான அவதாரம் ஆவார். அவரால் இயலாத காரியம் எதுவுமே இல்லை. அவருடைய பக்தர்கள் அவருடைய அனுமதியின்றி எக்காரியத்தை செய்தாலும் அது நிறைவேறாது. அவருடைய ஆசீர்வாதம் கிடைத்துவிட்டால் நடக்கவே இயலாத காரியங்களையும் நடத்தி காட்டுவதில் வல்லவர். இவ்வாறெல்லாம் ஸ்ரீ தேம்பே சுவாமிகள் அக்கல்கோட் மகராஜ் அவர்களின் பெருமைகளை அனைவருக்கும் கூறுவது வழக்கம். ஒரு நாள் தத்த சாஸ்திரி என்பவர் மகராஜ் தம்மை தரிசிக்க வரும் அனைவருக்கும் தீர்த்தமும் உதியும் அளித்து கொண்டிருந்ததை பார்த்துவிட்டு, இதனால் எவருக்கு என்ன பயன் என்று கேலியாக பேசினார். ஸ்ரீ தேம்பே சுவாமிகள் அவரிடம், இறைவனுடைய தீர்த்தத்தையும் உதியையும் கேலி செய்யும் அளவிற்கு நீங்கள் உயர்ந்தவர் அல்லர் என்பதை விரைவில் தெரிந்து கொள்வீர்கள் என்றார். அன்று இரவே தத்த சாஸ்திரி என்று அழைக்கப்படும் பவடேகர் கடுமையான வயிற்று வலியால் அவஸ்தைப்பட்டார். எத்தகைய மருந்துகளை உட்கொண்டாலும் வலியின் வீரியம் குறையவில்லை. அவர் அப்பொழுதுதான் தமது வேதனைக்கான காரணத்தை உணர்ந்து கொண்டார். மறுநாள் பொழுது விடிந்ததும் விரைவாக சென்று ஸ்ரீ மகராஜ் அவர்களை நமஸ்காரம் செய்து தமது தவறை மன்னிக்க வேண்டினார். கருணையோடு அவரை மன்னித்த மகராஜ் தமது கமண்டல தீர்த்தத்தையும் உதியையும் வழங்கினார். முந்தைய நாள் பவடேகர், மகராஜ் அளிக்கும் தீர்த்தமும் உதியும் என்ன பலனை தந்துவிடப் போகிறது என்று இகழ்ந்தவர் இன்று அதே தீர்த்தமும் உதியுமே தன்னை காப்பாற்றியதை உணர்ந்து கொண்டார். கோலாப்பூர் மாவட்டத்தில் மகாராஷ்டிராவின் பிரசித்தி பெற்ற சாதுவான ஸ்ரீ ஏக்நாத் மகராஜ் அவர்களின் 8வது தலைமுறையினரான நரஹரி என்பவர் மகராஜ் அவர்களிடம் யோக கலைகளை பயில்வதற்காக வந்தார். அப்போது மகராஜ் அவர்கள் மிகப்பெரிய சாதுவான ஸ்ரீ ஏக்நாத் மகராஜ் அவர்களின் தலைமுறையை சேர்ந்தவர் என்ற காரணத்தால் யோக கலையை ஸ்ரீ ஏக்நாத் மகராஜ் அவதரித்த பைத்தான் என்ற கிராமத்திற்கு சென்று அங்கு பழகுமாறு உத்தரவிட்டார். அவ்வாறு அங்கு சென்று பயிற்சிகள் செய்யும் பொழுது ஸ்ரீ ஏக்நாத் மகராஜ் நிச்சயமாக உதவிகள் செய்து அவரது எண்ணத்தை ஈடேற்றுவார் என்று கூறினார். மகராஜ் கூறியவாறே நரஹரி தமது முன்னோரான ஸ்ரீ ஏக்நாத் மகராஜ் அவர்களின் அவதரித்த ஸ்தலத்தில் யோக கலையை முறையாக கற்றுக்கொண்டு ஸ்ரீ தத்த மகாத்மியம் மற்றும் தத்த புராணத்தையும் இடைவிடாது பாராயணம் செய்தார்.
ஸ்ரீ ஏக்நாத் மகாராஜ் தமது வம்சத்தினரை ஆசீர்வதித்த காரணத்தால் நரகரி அனைவராலும் ஸ்ரீ தத்த மகாராஜ் என்றே போற்றப்பட்டார். ஒருமுறை மகாராஜ் பிரம்மானந்தரின் மடத்தில் முதல் தளத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார். ஸ்ரீ தத்த பாதுகையின் முன்னால் நறுமணமிக்க ஊதுபத்தி தெய்வீக உணர்வை அளித்து கொண்டிருந்தது. திடீரென்று மகாராஜ் அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அவர்கள் மகாராஜ் அவர்களிடம், சுவாமி, நாங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால் எங்களை மன்னித்து விடுங்கள் என்றனர். அப்போது மகாராஜ் அவர்களிடம் தனது பக்தர்களின் குறையை தீர்க்க ஸ்ரீ தத்தர் நரசோபா வாடியில் திறந்த வெளியில் அமர்ந்து கொண்டிருப்பதை எனது அகக்காட்சியில் ஸ்ரீ தத்தர் உணர்த்தினார். தமது பக்தர்களுக்காக தான் எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு இரவும் பகலும் பக்தர்களின் நலனையே கருத்தில் கொண்டிருக்கும் ஸ்ரீ தத்தரின் கருணைக்கு நிகராக வேறு எதை கூற இயலும்? தமது பக்தர்கள் தன்னை தேடி கிர்னார் மலை குகைக்கோ அல்லது மாகூர் என்று சொல்லப்படும் சக்தி பீடத்திற்கோ செல்ல வேண்டாம். நரசோபா வாடியில் தாம் பக்தர்களுக்கு அருள் செய்வதாக காத்து கொண்டு இருப்பதை எனக்கு உணர்த்துகிறார் என்பதை தமது பக்தர்களுக்கு எடுத்துரைத்தார். எல்லோரையும் காத்து ரட்சிக்கும் ஸ்ரீ அதத்த அவதாரியான மகாராஜ் இவ்வாறு கண்ணீர் சிந்துவதைக் கண்ட பக்தர்கள் ஏதோ ஒன்று நிகழப்போவதை உணர்ந்து கொண்டு வேதனையுடன் ஸ்ரீ தத்தரை பிரார்த்தனை செய்தனர். மகாராஜ் அனைவரிடத்தும் ஸ்ரீ ருத்ராபிஷேகம் செய்வதை எல்லா துன்பங்களுக்கும் பரிகாரமாக கூறினார். நாம் வசிக்கும் இடத்தை சுற்றி செய்யப்படும் ருத்ராபிஷேகத்தின் அதிர்வலைகள் தீயவற்றை அழித்து நமக்கு பலவித நன்மைகளை அளிக்க வல்லது. இயற்கை அழிவுகளால் அல்லது பல்வேறு வியாதிகளாலும் நிறைவேறாத காரியங்கள் இருந்து வந்தாலும் ருத்ராபிஷேகம் செய்யும் பொழுது அது மிகச்சிறந்த பலன்களை நமக்கு அளிக்க வல்லது என்பதை நமது பக்தர்களுக்கு பலமுறை அறிவுறுத்தியுள்ளார். மகாராஜ் அவர்களுக்கு அங்கிருந்து புறப்பட வேண்டுமென்ற ஸ்ரீ தத்தரின் உத்தரவு கிடைத்துவிட்டது. ஆனால் அவர் எவரிடமும் இதை பற்றி கூறவில்லை. மறுநாள் யாசகம் பெற்ற பிறகு மகாராஜ் தமது புனித துணி, கமண்டலம், புத்தகங்கள் அனைத்தையும் கந்தாபுவாவிடம் அளித்துவிட்டு ஆலயத்திற்குள் சென்று வடக்கு புறமாக இருந்த பகுதியில் இறைவனை பிரார்த்தனை செய்துவிட்டு பஞ்சகங்கா நதியை கடந்து சென்று விட்டார். அவருடைய சீடர்களும் பக்தர்களும் மிகுந்த வேதனையுடன் மகாராஜ் அவர்கள் தம்மை பிரிந்து செல்வதை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களும் அவர் இருக்கும் இடத்தை தேடினார்கள். ஏக் சம்பா என்ற இடத்தில் அவர் இருப்பதாக தகவல் கிடைத்தது. அனைவரும் அவ்விடத்திற்கு விரைந்து சென்று விட்டனர். மகாராஜ் அவர்களை கண்டவுடன் ஸ்ரீ தத்தரை மகிழ்ச்சியோடும் நேர்மையோடும் தூய உள்ளத்தோடும் பிரார்த்தனை செய்யுங்கள். நான் ஸ்ரீ தத்தரின் உத்தரவை மீற இயலாது. ஆகையால் புறப்படும் சமயம் வந்துவிட்டது. நான் எங்கு இருந்தாலும் உங்களின் தூய பிரார்த்தனைக்கு கட்டுப்படுவேன் என்று கூறினார். அனைவரையும் திரும்பி சென்று விடுமாறு கட்டளையிட்டார். அவருடைய உத்தரவை ஏற்று அவரிடம் ஆசீர்வாதம் பெற்று மக்கள் தங்களுடைய கிராமத்திற்கு திரும்பிவிட்டனர். நரசோபா வாடியில் இருந்து பக்தர்கள் அவரை தரிசிப்பதற்காக வந்தனர். மகாராஜ் அவர்களிடம் பூத பிரேத பிசாசதாய என்று தொடங்கும் ஸ்ரீ தத்தரின் ஸ்லோகத்தை அளித்து காலை மாலை மதியம் 3 வேளையும் இதை தொடர்ந்து கூறி வந்தால் பூத பிசாசு தோஷங்கள் உங்களை விட்டு விலகிவிடும் என்று கூறினார். அப்போது நரசோபாவாடியிலிருந்து தம்மை காண வந்த டுண்டிராஜ் புவா என்பவரை மகாராஜ் தமது அருகில் அழைத்து அவருடைய நீண்ட கால கோரிக்கையை அன்று நிறைவேற்றினார். டுண்டிப்புவா நீண்ட காலமாக மகாராஜ் அவர்களுக்கு தனது கைகளால் சமைத்து உணவு பரிமாற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார். தமது மனதில் இருப்பதை அவ்வாறு கூறிய மகாராஜ் அவர்களை மகிழ்ச்சியோடு நமஸ்காரம் செய்தார். மகாராஜ் அவர்கள் டுண்டிராஜ் புவாவின் கைகளால் உணவு உண்ட பின் அவரை ஆசீர்வதித்துவிட்டு, தினமும் மக்களுக்கு புராணங்களை கதைகளாக கூறுவாயாக என்று உத்தரவிட்டார். அவருக்கு ஒரு தேங்காயை பிரசாதமாக அளித்தார். பின்னர் அங்கிருந்து துங்கபத்திரா நதிக்கரையில் அமைந்துள்ள
கவனூர் என்ற இடத்திற்கு சென்று தமது 20வது சாதுர்மாசிய விரதத்தை துவங்கினார். ஜெய் வாசுதேவ், ஜெய் சாய்ராம், ஜெய் குரு தேவதத்தா. பரமஹம்ச பரிவிரஜகாச்சாரிய ஸ்ரீ வாசுதேவானந்த தேம்பே சரஸ்வதி சுவாமிக்கு ஜெய்.